அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த முழுநெல்லிக்காயில் எப்படி ஸ்வீட் கேண்டி, அதாவது ஆம்லா கேண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இட்லி பானையில் அது அந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1.5 கிலோ கிட்ட நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்த பிறகு நம்ம இந்த நெல்லிக்காவெல்லாம் அதில் போட்டு மூடி வச்சிடணும். அது மூடி வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட வேக வைக்கலாம். நல்லா வேக விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த இட்லி பானையை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆகிடுது. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தான் நம்ம இதை நல்லா பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இது போகிறோம், இது வெந்தது போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம இருத்துட்டு ஒரு தட்டில் இது மாதிரி போட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இதை மட்டும் சதையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இது 1.5 கிலோ நான் போட்டிருக்கிறதுனால 1.5 கிலோ சர்க்கரை போடணும். அரை கிலோவை நான் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள். இது மாதிரி போட்டு நல்லா குலுக்கி அதை கலந்து விடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி குலுக்கிட்டு இதை கலந்து விடணும். இந்த நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், இன்னொரு 1/2 கிலோ போடுறேன். இது 1 கிலோ பேக்கெட் நான் போட்டது. இப்போ அதனால் 1 கிலோ முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு 1/2 கிலோ தேவைப்படுது, அதையும் போட்டுடுறேன். 1.5 கிலோ நெல்லிக்காய்னா 1.5 கிலோ சர்க்கரை போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அது இப்போ இது நல்லா குலுக்கி சரியாக வரலனாக்கா கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டு என்ன பண்ணணும், ஒரு தட்டை போட்டு எடுத்து நம்ம மூடி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 3 நாளைக்கு அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். அப்புறம் 3 நாள் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 நாள் கழித்து நான் எடுக்கிற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எடுத்த பிறகு அந்த தண்ணி விட்டுருக்கும் நிறைய. அதில் அதை எடுத்து இது மாதிரி வெயிலில் 3 தட்டில் நம்ம நல்லா காய போடணும். நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆகிடும். 3 நாளுக்கு அப்புறம் இப்படி ஆகிடும். இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி சர்க்கரை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை மேலே தூவி இந்த மாதிரி கலந்து விடணும். ஏன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பசையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டு அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா 1 வருஷத்து ஆனாலும் அது கெடாது. எங்கேயாவது நம்ம வெளியூருக்கெலாம் போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வாயில் போட்டுக்கிறதுக்கு கொமட்டல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.